ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவங்களுக்கு தேவையான ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அவங்களே ஜெயிக்கிறதுக்குமான ஒரு சூத்திரமான கருவி தான் அது. நீங்க நின்னீங்கன்னா கூட ஜெயிக்க வைப்பாங்க. ஒரு லேடி வந்துட்டு ஒரு தொகுதியில மேக்கப்லாம் போட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்குது, அது கடைசியில் 48,000 மட்டும் ஜெயிச்சிருச்சு. இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமான தேர்தல் எல்லாம் நடக்காது. நாங்க வேட்பாளர் இங்க வரலையே, நாங்க எங்க அப்படி ஓட்டு போடுறது? வேட்பாளர்கள் பேரே தெரிய மாட்டேங்குது சார் மக்களுக்கு. ஆமா, யாருக்குமே தெரியாது. நானே என்னோட வேட்பாளருக்கு ஜெயிச்ச வேட்பாளர் நான் பார்த்தது இல்லை. நான் இது இங்க தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், தெரியும் மோளம் வச்சுட்டு தான் போவாங்க, மாசுபிரமணியம் தான் போவாங்க. ஆமா, இங்க விசிலும் முதல்ல ஒன்றும் ஊதலை, எதுவுமே பண்ணல. அப்போ இது எல்லாமே என்னன்னா ஹம்பக் அப்படின்றாங்க தெரியுமா, அதுதான் ஏமாற்று. இந்த ஏமாற்றத்தை தான் வந்துட்டு நான் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணி 150 பேஜுக்கு ஒரு புத்தகம் போட்டு புத்தக கண்காட்சியில தான் வெளியிட்டேன். என்ன வரைக்கும் நீ பாத்தீங்கன்னா நான் ஏதாவது போட்டேன் அப்படின்னா ஒன்னு தேர்தல் ஆணையம் வந்துட்டு இவிஎம் வந்துட்டு நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு கொடுத்துருப்பான். நீங்க பாத்துருப்பீங்க, எனக்கு மட்டும் கொடுப்பான். ஆனா நான் எழுப்புற கேள்விக்கு மட்டும் பதிலே இருக்காது. நான் மட்டும் இல்ல, இன்னும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரு பல ஆயிரக்கணக்கானவருக்கு தெரியும். அதனால தான் நான் போட்ட வீடியோ, தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு நான் போட்ட வீடியோ 12 லட்சம் போயிருக்கு. பாத்துருக்கீங்க. அப்ப என்ன சிம்பிள், the people have realized that this is an instrument of cheat, fraud. எல்லாருக்குமே தெரியுது, ஆனா திமுகக்கு அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரியும். ஆனா அவங்க பிரச்சனை உனக்கு உன்னது என்னதுதாமா, திமுக அதெல்லாம் பிரச்சனை, விஜய் இதெல்லாம் பிரச்சனை. அவங்க தோத்து போயிருக்காங்க. ஏங்க அது வேறங்க, நம்ம போடுற ஓட்டை வச்சுதாங்க அவங்க வெற்றி தோல்வி. நம்ம போடுற ஓட்டை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவங்கள பத்தி நீங்க இது பண்ணுவீங்க? இதுல இருக்கிறதெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும், இதுல இருக்கிறதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் வச்சு தெரியும், அண்ணன் வைகோவுக்கு தெரியும், வைகோனுடைய பையன் துரை வைகோவுக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் அந்த புத்தகம் கொடுத்துருக்கிறேன், இதை பத்தி நான் விவரப்படுத்தி இருக்கிறேன். பிரச்சனை என்னன்னா இது அவங்களுடைய பிரச்சனை இல்லை, இது நம்மளோட பிரச்சனை. வாக்குரிமைன்றது நம்மளுடைய பிரச்சனை. ஒரு இண்டிவிஜுவலா திரு ஸ்டாலின் அவருடைய பிரச்சனை, ஒரு இண்டிவிஜுவலா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சனை. அதுவும் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியும், ஒரே ஒரு கட்சியா கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் கண்டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஜெயலலிதாவும் கண்டெஸ்ட் பண்ணாங்க, சந்திரபாபு நாயுடு கண்டெஸ்ட் பண்ணாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலும் கண்டெஸ்ட் பண்ணாரு, அரசியல் ரீதியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் அடிபட்டு போச்சு. இண்டிவிஜுவலா தான் அதை பேச முடியும். புரியுதுங்களா? இந்த தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பம், அந்த சிப்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடுனா எல்லாத்தையுமே கட்டாச்சுங்க. எதற்குமே இந்த நாட்டில் பதில் இல்லை. ஆனா திஸ் ரூல்ஸ் த ரோஸ்ட், இது வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டத்தில் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உதவும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் கான்செப்டில் தான் இயங்கும். நார்மலாக ஒரு ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா ஓட்டிங் மிஷின்லேயும் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் ஒரு ஓட்டிங் மிஷினில் அவருடைய ஓட்டை போடும்போது அந்த தகவல்கள் அப்படிங்கிறது வெறுமனே அந்த மிஷினில்